ஆத்ம நமஸ்காரம். உலகக்ஷேம பிரகாசிகை. தலைப்பு குரு தத்துவம். துணை தலைப்பு படைப்பு. பிரம்மா யார்? உலகத்தில் ஒரு வகையிலும் விதை இல்லாமல் முளைப்பதாக தெரியவில்லை. ஒரு விதை முளைக்க வேண்டுமானால் மண், தண்ணீர், காற்று, சூரிய ஒளி முதலியவை வேண்டும். அவ்வாறு பயிர் செய்யப்படுவதில் பலவிதமான கதிர்களை காண்கிறோம். அவை நல்ல கதிர்களாகவும் சில பதர்களாகவும் காணப்படுகின்றன. இதற்கு காரணம் அவற்றிலுள்ள சக்தியின் அளவாகும். அந்த சக்திதான் வெளியே பரவுகிறது. ஆண் பெண் சேர்க்கையினால் சுக்கிலம் என்ற வித்து இளகி கருப்பைக்குள் விழுந்து படைப்பு உண்டாகிறது. அது விளையாத விதையாக இருந்தால் பயனில்லாமல் போகிறது. இவ்விதமே படைப்பின் நிலைமை. ஆகவே இப்படி படைப்பது யார் எனில் நான் எனும் அகங்காரமாகிய பிரம்மா. அந்த பிரம்மா இல்லை எனில் படைப்பு இல்லை. தூங்கும்போது சுக்கிலம் உண்டு. ஆனால் நான் எனும் அகங்காரமாகிய பிரம்மா இல்லாததால் ஆண் பெண் சேர்க்கை நடைபெறுவதில்லை. காரணம் அந்த பிரம்மாவிற்குத்தான் ஆண் பெண் வேறுபாடு உள்ளது. எப்பொழுது தூக்கத்திலிருந்து விழிக்கிறோமோ அப்பொழுது அந்த பிரம்மாவும் உண்டாகிறது. அப்படி அந்த பிரம்மா ஆண் பெண் சேர்க்கை மூலம் சுக்கிலமாகிய வித்தை கொண்டு படைக்கிறது. அதனால்தான் சிருஷ்டி உண்டாகிறது. சிருஷ்டி என்பது படைப்பு. ஆத்ம நமஸ்காரம்.